உலகெங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்க்க போறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புல பிரச்சனை சாம்சங் M51 அப்படின்ற இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் எவ்வளவு பிரைஸ் எவ்வளவு பேச இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தவறாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த Realme C51 ஸ்பெசிஃபிகேஷன் பத்தின வீடியோவை நீங்க என்ன பார்க்க முடியும்னா அந்த வீடியோ மேல ஐகான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்பவே வீடியோக்குள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்க ஸ்மார்ட் போனுக்கு அப்டேட் ஆக சேரும். நீங்க பார்த்துட்டு இருக்க லேட்டஸ்ட் தமிழ், நான் பிரகாஷ். வாங்க நீ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுல டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச் கொண்ட AMOLED Plus Infinity O அப்படின்ற டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ரேஷியோ பார்க்கும்போது 20:9 அப்படின்ற ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்க்கும்போது Qualcomm Snapdragon 730G அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட GPU பார்க்கும்போது Adreno 618 கொண்ட GPU கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல RAM பார்க்கும்போது 6GB RAM மற்றும் 8GB RAM கொடுத்திருக்காங்க. இந்த போனோட ஸ்டோரேஜ் பார்க்கும்போது 120GB கொடுத்திருக்காங்க. அது போக 512GB எக்ஸ்பாண்டபிள் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உள்ள சிம் ஸ்லாட்ஸ் பார்க்கும்போது 3 ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இதோட கேமரா பார்க்கும்போது குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள மெயின் கேமரா பார்க்கும்போது 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கேமரா பார்க்கும்போது 12 மெகாபிக்சல் வித் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்திருக்காங்க. மூன்றாவது கேமரா பார்க்கும்போது 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. நான்காவது கேமராவும் அதே போல 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல செல்ஃபி கேமரா பார்க்கும்போது 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்தியாவிலே இந்த மொபைல்ல தான் 7000 mAh பேட்டரி இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட சார்ஜிங் சப்போர்ட் பார்க்கும்போது 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கிறதா சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்க்கும்போது சைடுல பவர் பட்டன் இருக்கிறத கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதோட பிரைஸ் பார்க்கும்போது 6GB RAM 120GB உள்ளது 24,000 வரைக்கும், 8GB RAM 120GB உள்ளது 25,000 வரைக்கும் இப்போ சேல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட்ஸ் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால செல்ஃபி கேமரா நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ஸ்மார்ட் போன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், யூடியூப் சீரிஸ், ஆப் ரிவ்யூஸ் பற்றின வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.